ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு லாங் கேப்புக்கு அப்புறம் இன்றைக்கி நம்ம வந்து விபிஏல ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். நம்ம லாஸ்ட்டு வீடியோ பப்ளிஷ் பண்ணி ஆல்மோஸ்ட் 1 மந்த்துக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் பிஸி ஸ்கெடியூலில் இருந்ததுனால என்னால் வந்து கண்டினியூஸாக வந்து வீடியோஸ் வந்து என்னால் மேக் பண்ண முடியல. ஸோ இனிமேட்டுக்கு வந்து கண்டினியூஸாக வீடியோஸ் வரும். நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து நம்ம விபிஏல ஒரு நைஸ் டாபிக் பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபில்டர் பண்ணுறது ரிலேட்டடாக மல்டிபிள் டாபிக் நம்ம பார்த்துருப்போம். பட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, க்ரைட்டீரியா பேசிஸில் டேட்டாவை ஃபில்டர் பண்ண போகிறோம். ஃபில்டர் பண்ண டேட்டாவை நம்ம வந்து ரீநேம் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், ஒன் காலமில் இருக்கிறத அனதர் காலமுக்கு ஈக்குவல் பண்ண போகிறோம். அந்த ஃபில்டர்டு டேட்டா அன்ஃபில்டர்டு டேட்டா எல்லாத்தையுமே நம்ம வந்து ஈக்குவல் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், நம்மக்கிட்ட ஒரு டம்மி டேட்டா இருக்குது. இந்த ஷீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டேட்டா இருக்குது. ஓகேங்களா? இப்போ நமக்கு ரைட் சைடு ஒரு பட்டன் இருக்குது, ஃபில்டர் டேட்டான்னு. இதை கிளிக் பண்ணால் எனக்கு எப்படி ஆக்ட் ஆகும் அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த சிட்டி அப்படின்ற காலமில் சென்னையை மட்டும் ஃபில்டர் பண்ணோம். சென்னையை மட்டும் ஃபில்டர் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு 3 இருக்குது. ஓகேங்களா? எனக்கு சிட்டி சென்னையாக இருக்கணும், எனக்கு ஸ்டேட்டில் வந்து தமிழ்நாடாக இருக்கணும். இப்போ தமிழ்நாடை மட்டும் இங்கே நான் ஃபில்டர் பண்ணுறேன். ஸோ இப்போ 2 க்ரைட்டீரியா வச்சு நம்ம ஃபில்டர் பண்ணியிருக்கோம். இந்த சிட்டி காலமில் சென்னை, ஸ்டேட் காலமில் தமிழ்நாடு. ஸோ இந்த 2ஐயும் நான் ஃபில்டர் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த 2ஐயும் வந்து ஜாயின் பண்ணி எனக்கு இந்த ரிசல்ட் அப்படின்ற இந்த காலமில் எனக்கு வந்து கன்கார்டினேட் ஆகி, தட் மீன்ஸ் அண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவேன். சென்னை அண்டு தமிழ்நாடுன்னு வரணும். அதுக்கப்புறம் இன்சைட் இருக்கிற மற்ற ஃபீல்டு எல்லாமே டைரெக்டாக ஈக்குவல் ஆகிடணும். ஓகேங்களா? இதுதான் லாஜிக்கு. ஸோ இதை நம்ம இந்த ரிசல்ட் காலம்லேயே கொடுக்கலாம். அதர்வைஸ் நீங்கள் இங்கேயே ரீநேம் பண்ணுறதாலும் பண்ணலாம். நம்மளோட ரெக்குவயர்மெண்ட் என்ன அப்படின்னா, க்ரைட்டீரியா பேசிஸில் ஃபில்டர் பண்ணுறோம், அதை வந்து அனதர் செல்லுக்கு ஈக்குவல் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ இதுதான் லாஜிக்கு. இப்போ பாருங்கள், நான் கிளிக் பண்ணுறேன். ஃபில்டர் டேட்டா டன். இந்த ஆக்டிவிட்டி கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். ரிசல்ட்டில் வந்து சென்னை அண்டு தமிழ்நாடுன்னு இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டியில் சென்னை இருக்கும், ஸ்டேட்டில் தமிழ்நாடு இருக்கும். ஸோ இது 2ஐயும் நமக்கு ஜாயின் பண்ணி நமக்கு ஐ காலமில் வந்து டிஸ்பிளே பண்ணுது. ஸோ ரிமைனிங் இருக்கிற ஃபீல்டு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னவாக இருக்கும் அப்படின்னா, இந்த ஸ்டேட் காலமில் என்ன இருக்கோ அப்படியே நான் வந்து ஈக்குவல் பண்ணியிருப்பேன். ஸோ இதுதான் சினாரியோ. இப்போ நம்ம கான்செப்டுக்குள்ளே போயிடலாம். ஓகேங்களா? இப்போ நான் இதை அன்ஃபில்டர் பண்ணிக்கிறேன். டெவலப்பர் டேப் போகிறேன், விஷுவல் பேசிக் கிளிக் பண்ணுறேன். இங்கே போயிட்டு ஒரு மாடியூல் வந்து நான் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். செகண்ட் மாடியூல் வந்து நமக்கு இன்சர்ட் ஆகிடுச்சு. ஃபர்ஸ்ட் மாடியூலில் நம்ம ஆல்ரெடி கோடு க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை வச்சு தான் நமக்கு இப்போ ஆக்ட் ஆகிடுச்சு. இப்போ மாடியூல் 2ல் வந்து நம்ம கோடு க்ரியேட் பண்ண போகிறோம். இங்கே ஒரு சப் ப்ரொசீஜர் வந்து க்ரியேட் பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர் அண்டர்ஸ்கோர் டேட்டான்னு சொல்லி நான் என்னோட சப் ப்ரொசீஜர் நேம் கொடுத்துட்றேன். இதில் தான் நம்ம கோடு வந்து இன்பிட்வீனில் க்ரியேட் பண்ண போகிறோம். இங்கே வந்து 2 வேரியபிள் வந்து நான் டிக்ளேர் பண்ண போகிறேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா dim லாஸ்ட்டு ரோ as லாங் டேட்டா டைப் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அனதர் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஷீட்டுக்கு வந்து நான் வேரியபிள் வந்து ஒர்க் ஷீட் டேட்டா டைப்பில் நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ 2 வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஷீட்டுக்கு வந்து நான் ஆப்ஜெக்ட் செட் பண்ணுறேன். ஓகேங்களா? நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திஸ் ஒர்க் புக் டாட் ஷீட்ஸ் ஆஃப், என்னோட ஷீட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா அப்படின்ற ஷீட்டு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க் புக்கில் ஷீட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா அப்படின்ற ஒர்க் ஷீட்டு. ஸோ நான் அந்த ஷீட்டை வந்து இங்கே ஆப்ஜெக்ட் செட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்ஹெச் அப்படின்ற டைரெக்டாக அந்த ஆப்ஜெக்ட் நேமை நம்ம கால் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு டைம் நம்ம வந்து திஸ் ஒர்க் புக் டாட் ஷீட்ஸ் ஆஃப் டேட்டா அப்படின்றது நம்ம கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன், ஆப்ஜெக்ட் செட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஷீட்டை வந்து செலக்ட் பண்ணுறேன். இன்கேஸ் நீங்கள் மல்டிபிள் ஷீட் வச்சுருந்தீங்கன்னா அப்போ வந்து வேறு ஏதாவது ஷீட் ஆக்டிவேட்டில் இருந்ததுன்னா டைரெக்டாக நம்ம வந்து இந்த டேட்டா அப்படின்ற ஷீட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஆக்டிவேட் பண்ணிக்கிறோம்.
ஸோ அதுக்காக நான் அந்த கோடு கொடுத்துக்கிறேன். அகைன் வந்து இந்த SH அப்படின்ற ஷீட்டு ஆட்டோ ஃபில்டர் மோடு ஈக்குவல் டு ஃபால்ஸ்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இன்கேஸ் அது ஆல்ரெடி ஃபில்டர் மோடில் இருந்ததுன்னா நமக்கு வந்து அன்ஃபில்டர் பண்ணிடும். ஓகேங்களா, எடுத்த உடனே அன்ஃபில்டர் பண்ணிடும். அன்ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், லாஸ்ட்டு ரோ அப்படின்ற வேரியபிளில் என்னோட இந்த டேட்டா அப்படின்ற ஷீட்டில் ரேஞ்ச் ஆஃப் ஏ காலம் இருக்கு இல்லைங்களா, அந்த ஏ காலமை பேஸ் பண்ணி ரோஸ் டாட் கவுண்ட் எடுக்கிறேன். இந்த சின்டாக்ஸ் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ இது ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம லாஸ்ட்டு XLF ரோ. ஸோ லாஸ்ட் வேல்யூ எங்கே இருக்கோ அதோட ரோ இண்டெக்ஸ் எடுத்து ஸ்டோர் பண்ணுறதுக்காக இது நம்ம யூஸ் பண்ணுவோம். இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஏ காலமை பேஸ் பண்ணி என்னோட லாஸ்ட் வேல்யூ என்னங்கிறத நான் ஃபைண்ட் பண்ணி அந்த ரோ இண்டெக்ஸ் எடுத்து நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இதுதான் இந்த லைனில் நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், லாஸ்ட்டு ரோ ஃபைண்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன க்ரைட்டீரியாவில் ஃபில்டர் பண்ணோம் அப்படிங்கிற அந்த கான்செப்ட்டுக்கு நம்ம போயிடலாம். ஓகேங்களா, இப்போ இந்த SH அப்படின்ற ஷீட்டில் ரேஞ்ச் ஆஃப் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா A1லேருந்து டில் H1 வரைக்கும் நான் வந்து ரேஞ்ச் வந்து கொடுத்துக்கிறேன். கொடுத்துக்கிட்டு இங்கே வந்து டாட் ஆட்டோ ஃபில்டர் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் கொடுத்துட்டு இங்கே ஃபீல்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல்டு ஈக்குவல் டு 8 கொடுக்குறேன். இப்போ இது எதுக்காக நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறத நான் அந்த கோடை வந்து ஃபுல்லாக நான் க்ரியேட் பண்ணிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். க்ரைட்டீரியா 1 என்னோட ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியா வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி நான் இங்கே கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, அனதர் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டரில் எக்ஸல் ஃபில்டர் வேல்யூஸ்ன்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இங்கே இந்த டேட்டா அப்படின்ற ஷீட்டில் A1லேருந்து H1 வரைக்கும் நான் ரேஞ்சு கொடுத்துக்கிறேன். பிகாஸ் நமக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா A1லேருந்து இந்த ப்ளூ ஹைலைட்டட் வந்து நமக்கு டேட்டா செட்டு. ஸோ இதை வச்சு நான் ஃபில்டர் பண்ணுறேன். ஃபில்டர் எப்படி பண்ணணும் அப்படின்னா 8th ஃபீல்டு கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு இந்த ஹெச் காலம் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து 8th பொசிஷனில் இருக்கும். இங்கே வந்து கவுண்ட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் பிகினிங்லேருந்து. ஸோ 8th காலம் இண்டெக்ஸ். ஸோ அதை தான் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், ஸ்டேட் அப்படின்ற அந்த காலம் இண்டெக்ஸ் வந்து 8th பொசிஷன். ஸோ அதை கொடுத்துருக்கோம். க்ரைட்டீரியா 1 வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுன்னு சொல்லி நான் கொடுக்குறேன். ஸோ எனக்கு என்ன பண்ணணும், டைரெக்டாக அந்த ஹெச் காலமில் ஃபில்டர் பண்ணி எனக்கு அந்த தமிழோட மட்டும் ஃபில்டர் பண்ணிடும். இப்போ அகைன் நான் வந்து என்ன பண்ணுறேன், இதே A1லேருந்து H1 வரைக்கும் ரேஞ்சில் அனதர் ஃபீல்டை வச்சு க்ரைட்டீரியா நாங்கள் கொடுக்க போகிறேன். இங்கே 7th பொசிஷன் சிட்டியில் அங்கே க்ரைட்டீரியா 1 வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சென்னைன்னு சொல்லி கொடுத்துறேன். ஸோ இப்போ எனக்கு என்ன ஆகும்னா, இந்த 2 க்ரைட்டீரியாவை பேஸ் பண்ணி எனக்கு வந்து 2 காலம்லேயும் ஃபில்டர் அப்ளை பண்ணிடும். ஃபில்டர் அப்ளை பண்ணினதுக்கு அப்புறம் எனக்கு என்ன நடக்கணும் அப்படிங்கிறத நான் இங்கே சொல்ல போகிறேன். ஸோ இப்போ என்ன நடக்கும், இங்கே போயிட்டு ஹெச் காலமில் தமிழோட வச்சு ஃபில்டர் பண்ணோம். இங்கே வந்து ஜி காலமில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையை வச்சு ஃபில்டர் பண்ணிடும். ஃபில்டர் பண்ணினதுக்கு அப்புறம் எனக்கு என்ன நடக்கணும் அப்படின்னா, இந்த SH இருக்கு இல்லைங்களா, இந்த டேட்டா அப்படின்ற ஷீட்டில் எனக்கு ரேஞ்ச் ஆஃப் டபுள் கோட்டில் I2லேருந்து I காலம் என்டையர் I காலமில் என்னோட லாஸ்ட் ரோ ரேஞ்சை கொடுத்துட்டு டாட் செலக்ட். இப்போ எனக்கு இது என்ன ஆகும் அப்படின்னா, என்னோட I காலமில் ரிசல்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த காலமில் இப்போ நான் ஆல்ரெடி இருக்கிற வேல்யூ வந்து நான் டெலீட் பண்ணிக்கிறேன். உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்காக டெலீட் பண்ணிவிட்டு, இப்போ இந்த I2 எதுக்காக நம்ம கொடுக்குறோம், இந்த என்டையர் I காலமில் I2லேருந்து ஸ்டார்ட் ஆகணும். ஸோ அதுக்காக நான் அதை கொடுத்துக்கிட்டு என்னோட டில் லாஸ்ட் ரோ வரைக்கும் நான் கொடுத்துருக்கேன். லாஸ்ட் ரோ நம்ம ஆல்ரெடி வந்து ஃபைன் பண்ணி வச்சுருப்போம். ஸோ இந்த பாட்டமில் இந்த I2ல் ஸ்டார்ட் ஆகி பாட்டமில் லாஸ்ட் ரோ என்ன வேல்யூ இருக்கோ அது வரைக்கும் இந்த ஏரியாவை வந்து செலக்ட் பண்ண சொல்லியிருப்போம். ஓகேங்களா, செலக்ட் பண்ணினதுக்கு அப்புறம்
நான் இங்கே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இங்கே selection dot special cells of Excel cell type visible dot select. ஓகேங்களா, இது எதுக்காக நான் கொடுக்குறேங்கிறத நான் வந்து உங்களுக்கு லேட்டராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த எதுக்காக நம்ம இது பண்ணுறோம் அப்படின்னாக்க இந்த செலெக்ஷன் டாட் ஸ்பெஷல் செல்ஸ் எக்ஸல் செல் டைப் விசிபிள் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, இது எதுக்காகங்கிறது நான் லேட்டராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இந்த செலெக்ஷன் டாட் வேல்யூ equal to Chennai and Tamil Nadu. ஓகேங்களா, இப்போ இந்த செலக்டட் ஏரியா மட்டும் நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்க விசிபிள் செல்லுக்கு மட்டும் நான் வந்து என்ன பண்ணுறேன், ஒன்ஸ் எனக்கு இந்த I2ல செலக்ட் பண்ணிடும், இந்த செலெக்ஷனில் விசிபிள் செல்ஸ்க்கு மட்டும் நான் என்ன பண்ணுறேன், இந்த செலெக்ஷன் டாட் வேல்யூ ஈக்குவல் டு சென்னை அண்ட் தமிழ்நாடுன்னு சொல்லி நான் என்ன வேல்யூ அந்த விசிபிள் செல்லில் வேணுங்கிறத நான் இங்கே கொடுத்துட்டேன். அகைன் வந்து அந்த பர்டிகுலர் காலம் வந்து காலம்ஸ் ஆஃப் ஐ காலம் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நான் ஆட்டோ ஃபிட்டு கொடுத்துக்கிறேன். என்டையர் ஐ காலம் டாட் ஆட்டோ ஃபிட். ஸோ நமக்கு என்ன ஆகுனா அந்த விட்த்து வந்து கரெக்டாக வந்து ஃபிட் ஆகிடும். அகைன் அந்த டேட்டா அப்படின்ற ஷீட்டை செலக்ட் பண்ணுறேன். Again auto filter mode equal to false கொடுத்துக்கிறோம். ஒன்ஸ் ஃபில்டர் அப்ளை பண்ணி எல்லா க்ரைட்டீரியாவும் நமக்கு அங்கே அப்ளை ஆனதுக்கு அப்புறம் நம்ம வேல்யூ வந்து ஆர் காலமில் ஐ காலமில் இந்த ரிசல்ட் அப்படின்ற காலமில் ப்ளேஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபில்டரை வந்து அன்ஃபில்டர் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன், இந்த டேட்டாவில் ரேஞ்ச் ஆஃப் I1 டாட் செலக்ட் கொடுக்குறேன். இது எதுக்காக அப்படின்னா நான் ஒன்ஸ் இது எல்லாமே ஆக்டிவிட்டி முடிஞ்சதுக்கப்புறம் இந்த க்ரீன் கலரு ஹைலைட்டட் செல்லில் வந்து எனக்கு செலக்ட் ஆகி நின்றோம். இப்போ நான் மறுபடியும் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இங்கே வந்து ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ண போகிறேன். எதுக்காக அப்படின்னா அதையும் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். I ஈக்குவல் டு லாஸ்ட் ரோ. இப்போ என்ன ஆகும்னா இந்த ஈவெண்ட் எனக்கு எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு அன்ஃபில்டர் பண்ணிவிட்டு மறுபடியும் என்ன பண்ணணும்னா இந்த தமிழ்நாடு இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்டேட் அப்படின்றதுல ரிமைனிங் இருக்கிற வேல்யூவை இங்கே ஈக்குவல் பண்ணணும். எங்கன்னா ஐ காலமுக்கு நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த தமிழ்நாடை ஃபில்டர் பண்ணிவிட்டு சென்னையை ஃபில்டர் பண்ணிவிட்டு ரெண்டையும் வந்து ஜாயின் பண்ணி இந்த ஐ காலமில் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ரிமைனிங் அன்ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்டேட்டில் வந்து ரெஸ்ட் என்னென்ன வேல்யூ இருக்கோ அது எல்லாத்தையும் அப்படியே டைரெக்டாக ஈக்குவல் பண்ணணும். பிளாங்க்னா பிளாங்க்கு, கேரளானா கேரளா, அப்படி வந்து நமக்கு அங்கே ப்ளேஸ் ஆகணும். இதுதான் சினாரியோ. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணுறேன். இந்த ஃபார் லூப்பில் வந்து ஒரு இஃப் லாஜிக்கும் நான் யூஸ் பண்ணுறேன். இஃப் என்னோட டேட்டா அப்படின்ற ஷீட்டு ரேஞ்ச் ஆஃப் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஐ காலம் இருக்கு இல்லைங்களா, ஐ காலமில் ஐத் ரோ டாட் வேல்யூ ஈக்குவல் டு பிளாங்க்கு. தென் எனக்கு என்ன நடக்கணும், அதே டேட்டா அப்படின்ற ஷீட்டில் ரேஞ்ச் ஆஃப் ஐ காலமில் ஐத் ரோ டாட் வேல்யூ ஈக்குவல் டு அகைன் டேட்டா அப்படின்ற ஷீட்டில் ரேஞ்ச் ஆஃப் என்னோட ஹெச் காலம் இருக்கு இல்லைங்களா, ஹெச்சில் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேட் இருக்குது. ஸோ ஹெச் காலமில் இருக்கிற ஐத் ரோ டாட் வேல்யூ. ஸோ நான் அந்த வேல்யூ வந்து ஈக்குவல் பண்ணிக்கிறேன். எதுனா இந்த கண்டிஷன் வந்து மெட்டானா எனக்கு இந்த இஃப் கண்டிஷனுக்குள்ளே போய் இந்த கோடு எக்ஸிக்யூட் ஆகும். என்னன்னா இப்போ இந்த இதில் நமக்கு சென்னை தமிழ்நாடுங்கிறத வந்து நமக்கு ஜாயின் பண்ணி டெக்ஸ்ட் விழுந்துடும். அதுக்கப்புறம் அன்ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் எங்கெல்லாம் பிளாங்க் இருக்கோ இப்படி லூப் வந்து செகண்ட் ரோலேருந்து நமக்கு டில் லாஸ்ட் ரோ வரைக்கும் செக் பண்ணிகிட்டே போவோம்.
ஸோ இந்த ஐத்து காலமில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே நமக்கு blank இருக்கோ அந்த blankன்னு இருந்ததுன்னா நமக்கு இந்த கண்டிஷனுக்குள்ளே போய் இந்த H காலமில் இருக்கிற வேல்யூவை I காலமுக்கு ஈக்குவல் பண்ணிடும். இதுதான் லாஜிக்கு. ஓகேங்களா? இங்கே வந்து end if கொடுத்துட்றேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட லூப்பை வந்து ரொட்டேட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் I கொடுத்துட்டேன். இப்போ வந்து ஷீட்டை வந்து செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஷீட் டாட் ஆட்டோ ஃபில்டர் மோட் ஈக்குவல் டு ஃபால்ஸு. அதுக்கப்புறம் ஒரு மெசேஜ் பாக்ஸில் எம்எஸ்ஜி பாக்ஸ் அதில் வந்து பார்த்தீங்கன்னா டன்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இவ்வளோ தான் கோடு. இப்போ பிகினிங்கில் வேணால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க இந்த இடத்துட்டு நான் வந்து இந்த வேரியபிளுக்கு அடுத்தது இந்த ஆப்ஜெக்ட் செட் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே அப்ளிகேஷன் டாட் ஸ்க்ரீன் அப்டேட்டிங் ஈக்குவல் டு ஃபால்ஸு அப்ளிகேஷன் டாட் டிஸ்பிளே அலர்ட் ஈக்குவல் டு ஃபால்ஸு. இந்த ரெண்டு கோடையும் நான் கொடுத்துக்கிறேன். பிகாஸ் இது நமக்கு வந்து கோடு வந்து எக்ஸிக்யூட் ஆகும்போது இந்த ஸ்க்ரீன் அப்டேட் ஆகிறது இதெல்லாம் நமக்கு விசிபிளில் இருக்காது. ஸோ அந்த ரீசனுக்காக நம்ம இந்த கோடையும் நம்ம கொடுத்துக்கிறோம். பாட்டமில் வந்து ட்ரூன்னு சொல்லி எனேபிள் பண்ணிக்கிறேன். ஸோ இவ்வளோ தான் கோடு. இப்போ இந்த கோடை வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இது எப்படி ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறத பாருங்கள். இதை வந்து நான் லிட்டில் வந்து இப்படி வச்சுக்கிறேன். இப்போது F8 ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா இங்கே ஏற்கனவே ஃபில்டரில் இருந்ததுன்னா நமக்கு அன்ஃபில்டர் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள் உதாரணத்துக்கு நான் இந்த இடத்துல வேணால் இப்போ ஃபில்டர் பண்ணுறேன். இங்கே வந்து ஃபில்டரில் இருக்குது. இப்போ இந்த கோடை வந்து நான் டாப்பில் இந்த இடத்துல மூவ் பண்ணிவிட்டு இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அன்ஃபில்டர் ஆகிடும். ஸோ இப்போ லாஸ்ட்டு கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 114. ஸோ இப்போ நமக்கு F8 ப்ரெஸ் பண்ணுறேன். எனக்கு க்ரைட்டீரியா 8ல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல்டு இண்டெக்ஸில் வந்து தமிழ்நாடு ஃபில்டர் பண்ணிவிடுது. இப்போ அடுத்தது இந்த G காலமில் சென்னையை வந்து ஃபில்டர் பண்ணணும். இதுதான் லாஜிக்கு. அடுத்த லைன் எக்ஸிக்யூட் ஆகும்போது சென்னை ஃபில்டர் ஆகிடும். இப்போ இந்த ரெண்டையும் நமக்கு ஜாயின் பண்ணி I காலமில் நமக்கு ப்ளேஸ் பண்ணோம். இப்போ பாருங்கள் நம்ம என்ன கொடுத்துருக்கோன்னா I2லேருந்து லாஸ்ட் ரோ வரைக்கும் செலக்ட் ஆகும்னு சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ பாருங்கள் செலக்ட் ஆகிடுச்சு. பாட்டமில் என்ன ரோ இருக்கோ அது வரைக்கும் செலக்ட் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ செலக்ட் ஆனதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்கோம் செலெக்ஷன் டாட் ஸ்பெஷல் செல்ஸ் எக்ஸல் டைப் விசிபிள் டாட் செலக்ட்னு கொடுத்துருக்கோம். இப்போ என்ன ஆகும்னா அகைன் F8 கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். நார்மல் செலெக்ஷனுக்கும் இந்த விசிபிள் செல்லை மட்டும் செலக்ட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஒரு லைன் மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணும். அது எதுக்காகனா அந்த பர்டிகுலர் விசிபிள் செல்லுக்கு மட்டும் நம்ம வந்து வேல்யூ வந்து பிளேஸ் பண்ண போகிறோம். எதுனா செலெக்ஷன் டாட் வேல்யூ ஈக்குவல் டு சென்னை அண்ட் தமிழ்நாடுன்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ பாருங்கள் எனக்கு அந்த பர்டிகுலர் செலக்டட் ஏரியாவுக்கு மட்டும் இந்த இதை ஜாயின் பண்ணி இங்கே பிளேஸ் பண்ணியிருக்கோம். இப்போ அகைன் F8. ஸோ அந்த பர்டிகுலர் காலம் வந்து ஆட்டோ ஃபிட் ஆகிடும் அந்த I காலம். இப்போ ஷீட்டை செலக்ட் பண்ணுறோம். இப்போ அன்ஃபில்டர் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இப்போ அன்ஃபில்டர் பண்ணியாச்சு. ஸோ சென்னை தமிழ்நாடு இருக்கிறது வந்து நமக்கு ஜாயின் பண்ணி இங்கே I காலமில் வந்துடுச்சு. இப்போ நம்மளோட சினாரியோ என்னன்னாக்க இந்த H காலமில் இருக்கிற வேல்யூ அப்படியே நம்ம ஈக்குவல் பண்ணணும். அதாவது இங்கே எங்கெங்கெல்லாம் blank இருக்கோ I காலமில் அந்த இதுக்கு நம்ம வந்து ஈக்குவல் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் என்னோட I1 செல் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஒரு ஃபார் லூப் வந்து லாஜிக் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இங்கே வந்து பாருங்கள் இங்கே வந்து லூப் வந்து ரொட்டேட் ஆகும். இங்கே லாஸ்ட் ரோ வேல்யூ வந்து 114. ஸோ இந்த 2 செகண்ட் ரோலேருந்து ஸ்டார்ட் ஆகி நமக்கு டில் லாஸ்ட் ரோ என்ன இருக்கோ அந்த வேரியபிளில் அது வரைக்கும் நமக்கு இந்த லூப் வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நமக்கு ஒவ்வொரு செல்லாக வந்து வேலிடேட் பண்ணிகிட்டே போகும் இந்த I காலமில். ஓகேங்களா? ஸோ எங்கே blank இருக்கோ அங்கே வந்து லெஃப்ட் சைடு இருக்கிற வேல்யூவை ஈக்குவல் பண்ணிடும். blank இல்லைன்னா நமக்கு ஸ்கிப் ஆகிட்டு போயிடும். இதுதான் வந்து லாஜிக். இப்போ பாருங்கள் நான் இதை ரொட்டேட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் நமக்கு ப்ளேஸ் ஆகும். இங்கே போய்ட்டு நம்ம செக் பண்ணலாம். இங்கே பாருங்கள் கேப்பில் வந்து நமக்கு ஃபில் ஆகிருக்கு. ஸோ இப்போ 8th ரோவில் வந்து பாருங்கள் இப்போ நமக்கு வந்து F8 ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ நமக்கு ப்ராப்பராக வந்து ரன் ஆகுது. ஸோ இங்கே கேரளான்னு இருக்குது. கேரளா blank. ஸோ இப்படி நமக்கு ரொட்டேட் ஆகிட்டே போகும்.
இப்போ நான் இதை டைரெக்டாக ரன் கொடுத்துட்றேன். ரன் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே செலக்ட் பண்ணுறோம் ஆட்டோ ஃபில்டர் மோட் ஈக்குவல் டு ஃபால்ஸு, ஸ்க்ரீன் அப்டேட்டிங், மெசேஜ் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டன்னு. ஸோ ப்ரோக்ராம் வந்து எண்ட் ஆகிடுச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் ப்ரோக்ராம், பட் இதில் ஒரு லாஜிக் இருக்குது. அந்த லாஜிக்காக தான் நம்ம இங்கே கொடுத்துருக்குறோம். இப்போ இதில் இங்கே பாருங்கள், இந்த இடத்துல I2லேருந்து I காலம் நம்ம அடிஷ்னலாக ஒரு காலமில் ரிசல்ட் கொண்டு வந்திருக்கோம். இன்கேஸ் உங்களுக்கு இந்த ஸ்பெசிஃபிக் காலம், இந்த ஹெச் காலம்லேயே நீங்கள் வந்து தமிழ்நாடு அண்ட் சென்னைன்னு நீங்கள் பிளேஸ் பண்ணணுனாலும் நீங்கள் இந்த இடத்துல H2லேருந்து இந்த என்டையர் ஹெச் காலமை ரேஞ்சாக கொடுத்துக்கிட்டு இங்கேயும் நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது ஒன் ஆஃப் த லாஜிக்கு. இந்த லாஜிக்கை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த சினாரியோ வரும்போது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ அண்டர்ஸ்டாண்டபிளாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் வந்து பாருங்கள், இதை டெலீட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கிரியேட் பண்ண மாடியூல் 2ல் உள்ள மேக்ரோவை நம்ம லிங்க் பண்ணிக்கலாம். பட்டனில் அசைன் மேக்ரோ, இங்கே பாருங்கள் ஃபில்டர் அண்டர்ஸ்கோர் டேட்டா அப்படின்றது தான் இப்போ நம்ம கிரியேட் பண்ண மேக்ரோ நேம். ஸோ அதை நான் லிங்க் பண்ணிக்கிறேன். இப்போ டைரெக்டாக நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ பர்ஃபெக்டாக நமக்கு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் இந்த ஆக்டிவிட்டி முடிஞ்சிருது. ஸோ இப்போ இந்த கான்செப்ட் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபிளாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம லாங் கேப்புக்கு அப்புறம் நம்ம வந்து இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கோம். இனிமேல் வந்து உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து வீடியோ வந்து வந்துகிட்டு இருக்கும். நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து நம்ம சேனலில் வந்து ஜாயின் பட்டன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஜாயின் பட்டனில் ஜாயின் ஆகி மெம்பராக நீங்கள் உள்ளே வரும்போது என்னோடய ரெஸ்பான்ஸ் வந்து உங்களுக்கு குயிக்காக இருக்கும். எனக்கு வந்து ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும் மெம்பர் ஹோல்டர் அப்படின்றது. ஸோ இந்த கான்செப்ட் பிடிச்சுன்னா நம்ம சேனலில் வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நல்ல ஒரு கான்செப்டோடு பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.